தூய அன்னை சாரதா தேவி வாழ்க்கை வரலாறு. மேற்கு வங்காளத்தில் பாங்குரா மாவட்டத்தின் தென்கிழக்கு மூலையிலுள்ள ஒரு சிறிய கிராமம் ஜெயராம்பாடி. கல்கத்தாவிலிருந்து சுமார் 60 மைல் தூரத்தில் உள்ளது அது. எங்கு பார்த்தாலும் பச்சை பசும் வயல்கள், இடையிடையே தாமரையும் ஆம்பலும் பூத்து கிடக்கின்ற தாடகங்கள், அவற்றில் நீந்தி களிக்கின்ற மீன்கள், ஓங்கி உயர்ந்த மரங்கள், அவற்றில் அமர்ந்து கொஞ்சு மொழி பேசி களிக்கின்ற பறவை இனங்கள், மரக்கூட்டங்களின் இடையிடையே வைக்கோல் கூரை வேய்ந்த சிறு குடிசைகள், வீட்டு திண்ணையில் அமர்ந்திருக்கின்ற முதியவர்கள், தெருக்களில் விளையாடி களிக்கின்ற சிறுவர்கள், இப்படி இன்று கூட எளிமை கலந்த ஒரு தனி எழிலை அந்த கிராமத்தில் நாம் காண முடியும். சுமார் 150 வருடங்களுக்கு முன்னால், அதாவது இந்த வரலாறு ஆரம்பிக்கின்ற காலத்தில் இன்னும் எத்தனை சிறப்பாக இருந்திருக்கும். வயல்களால் சூழப்பட்ட இந்த கிராமம் சுமார் 1/2 சதுர மைல் பரப்பளவு உடையது. நெல், பருப்பு வகைகள், மிளகாய், பிற காய்கறிகள் எல்லாம் இங்கே பயிரிடப்படுகின்றன. பஞ்சு உற்பத்தியும் உண்டு. அந்த காலத்தில் அங்கே கடைகள் எதுவும் இல்லை. எனினும் ஜெயராம்பாடி மக்கள் பிற கிராமங்களை நம்பியிருக்க வேண்டிய நிலையில் இருக்கவில்லை. கிடைத்ததை கொண்டு திருப்தியுடன் வாழ்கின்ற பெருமனம் அந்த மக்களுக்கு இருந்தது. மிகவும் தேவைப்பட்டால் அருகிலுள்ள சற்று பெரிய கிராமங்களான காமார்புகூர், கோதுல்பூர், கோயாபாட், பதன்கஞ்ச், ஷிகோர் போன்ற இடங்களுக்கு சென்று வேண்டியவற்றை வாங்கி வருவார்கள். ஜெயராம்பாடியின் எழிலுக்கு எழிலூட்டிக் கொண்டும் அதன் வட எல்லையை நிர்ணயித்தவாறும் ஓடுகின்றது ஆமோதர் என்னும் அழகிய சிற்றாறு. படிகம் போல் தெளிந்த நீருடன் ஏதோ சங்கேத மொழியில் பேசுவது போல் முணுமுணுத்து கொண்டே வளைந்து நெளிந்து ஓடுகின்ற அந்த ஆறு ஒரு கண்கொள்ளா காட்சியை விரிக்கிறது. அதில் நீந்தும் ஏராளமான மீன்களால் கவரப்பட்டு சில வேளைகளில் முதலைகளும் அங்கு வருவதுண்டு. வெற்றி வியர்வை நிலத்தில் சிந்த பகல் முழுவதும் உழைத்து களைத்து வருகின்ற ஏழை விவசாயிகள் மாலையில் அதில் நீராடி அதன் கரையில் சிறிது நேரம் அமர்ந்து அங்கு மெல்லென தவழ்ந்து வரும் பூங்காற்றின் புது சுகத்தை அனுபவித்து செல்வார்கள்.